நம்ம இந்த அயோட்டிக் அவேர்னஸ் டே பற்றி பார்க்க போகிறோம். இந்த அயோட்டிக் அவேர்னஸ் டே செப்டம்பர் 19ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக அந்த அயோட்டா பற்றி பேசுறதை பற்றி இருக்கு. அயோட்டான என்ன முதல்னு கேட்டிங்கன்னா, இதான் ஒரு பெருந்தமனின்றாங்க. என்னன்னா, இங்கே தான் இருதயம் இருக்கும். இந்த இருதயத்தை பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டை ஒவ்வொரு உறுப்புகளும் கொண்டு போகிறது இந்த அயோட்டான்றது தான். சரிங்களா? இருதயம் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து பம்ப் பண்ணக்கூடியது பிளட்டு இந்த மூளைக்கு போகிறது இந்த ரத்த குழாய், அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி கிட்னி, குடல், கடைசியில் காலுக்கு, இது எல்லாத்துக்கும் கொண்டு போற ரத்த குழாய் இதுதான். எப்படி ஒரு டேங்க்ல இருந்து வீட்டுக்கோ ஃபேக்டரிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு பைப் லைன்ல தண்ணி போதோ, அதே மாதிரிதான் அந்த ரத்தத்தை கொண்டு போடக்கூடிய மெயின் ரத்த குழாய் தான் இந்த அயோட்டான்றது பேரு. இதுல தான் எல்லா ரத்த குழாயும் வரும். குட்டி குட்டி ரத்த குழாயெல்லாம் இதுல தான் வரும். இந்த அயோட்டான்றது உடல் சுத்தி வரும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முன்னாடி இருக்கும், இது அப்படியே போய் இது முதுகு தண்டு ஒட்டி கிட்ட போயிட்டு இருக்கும் அது. சரிங்க. இதுல பல விதமான நோய்கள் வரலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அயோட்டா நார்மல் சைஸோட கொஞ்சம் வீக்கத்தை உண்டாக்கலாம். வீக்கமாச்சுன்னு சொன்னால் அது அன்யூரிசம் அப்படி சொல்லுவாங்க. அல்லதுனா இது இந்த கார்ட்போர்டு எப்படி தண்ணியில் நினைச்சா கிளியுது இல்லை, அது மாதிரி இந்த அயோட்டா கிளியலாம். அது கிழிஞ்சா அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லுவாங்க. அல்லதுனா சில சமயத்தில் சுருக்கத்தை உண்டாக்கிடலாம். நம்ம எப்படி ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய் சுருக்கமாக உண்டாகுதோ அது மாதிரி இதுவும் சுருக்கமாக வரலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனால் இது ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் ஆபத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்த குழாய் உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல வெளியில வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தாலும் பேஷண்ட்டை காப்பாற்றக்கூடிய நிலைமை டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இதுக்குள்ள சர்ஜரி டிஃபிகல்ட் தான். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்டரிக்கு ரத்தம் போகுது, ஒரு ஃபேக்டரிக்கு தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்டரியில பைப் லைன் உடஞ்சு போச்சுன்னு சொன்னா அந்த ஃபேக்டரிக்கும் தண்ணி போகணும், ஆனா அந்த பைப் லைனும் ரிப்பேர் பண்ணணும். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னா அந்த ஃபேக்டரி செயல் இழந்துடும். அது மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ரத்த குழாயை அறுத்து எடுக்கும் போது கீழே உள்ள கிட்னிக்கு ரத்த ஓட்டத்தை கொஞ்ச நேரம் நிப்பாட்டணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த கிட்னியோ அது எல்லாத்தையும் இந்த உறுப்பை கிட்டத்தட்ட நம்ம நார்மல் டெம்பரேச்சர் 37 இருக்குன்னா அந்த கிட்னியோட டெம்பரேச்சரை 28 26க்கு கொண்டு வந்துட்டு அந்த கிட்னியை காப்பாற்றும் போது அப்படி வச்சுட்டு இந்த இந்த அயோட்டாவை மாற்றி செய்வோம் ஆப்ரேஷனை. அதுக்கப்புறம் திருப்பியும் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வருவோம். இதுதான், அதனாலதான் இந்த ஆப்ரேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன். இது இன்னொரு ஆப்ரேஷன். இதுல இன்னொரு பகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டென்ட்டும் வைக்கலாம். இதுல ஸ்டென்ட் வச்சு இந்த அயோட்டாவை செய்யலாம். அந்த ஸ்டென்ட் எப்படி என்னன்றது டாக்டர் முரளி உங்ககிட்ட சொல்லுவாங்க. அயோட்டா இந்த அயோட்டா பாத்தீங்கன்னா கிராஃப்ட் வைப்பாங்க. அந்த கிராஃப்ட் இப்படி இருக்கும் நார்மலா. இதுதான் சர்ஜரியில பண்ணக்கூடிய அந்த கிராஃப்ட். இப்ப சர்ஜரி இல்லாம இதுல பாத்தீங்கன்னா கம்பி கம்பியா இருக்கு. இது ஸ்டென்ட். இந்த ஸ்டென்ட்ல அதே கிராஃப்ட் ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்டென்ட் கால் வழியா நம்ம வச்சிருக்கோம். இப்ப முன்பகுதியில் இந்த பகுதியில அயோட்டிக் அன்யூரிசம் தான் கண்டிப்பா சர்ஜரி தான் பண்ணியாகும். இந்த பகுதியில டிசெக்ஷனா சர்ஜரி தான் பண்ணியும். ஆனா இந்த பகுதி முதுகு பகுதி இல்ல அப்டமன் பகுதியில இருந்ததுன்னா ஒண்ணு சர்ஜரி பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்டென்ட் வைக்கலாம். அது நாங்க பேஷண்ட்டை பார்த்து டிசைட் பண்ணுவோம். சில பேருக்கு ஒரு காம்பினேஷன் பண்ணுவோம். சில இடத்துல சர்ஜரி பண்ணிட்டு அதோட கண்டினியூஷனா ஸ்டென்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டென்ட் இது நாங்கள் ஸ்டென்ட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராஃப்டும் ஸ்டென்ட் ஒன்னா இருக்கிறதுனால இது ஸ்டென்ட் கிராஃப்ட் பேரு. இது இவ்வளவு பெருசா இருக்கு. இது சுருக்கி ஒரு சின்ன டியூப் வழியா இருக்கும். ஏன்னா கால் ரத்த குழாய் ஒரு 8 மில்லிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அது வழியா கொண்டு போயிட்டு வி ஹவ் டு இந்த ஸ்டென்ட் நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் ஸ்டென்ட் கிராஃப்ட் ட்ரீட்மெண்ட். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, மேஜர் ஓப்பன் சர்ஜரி செஸ்ட்ல தேவையில்லை, எல்லாமே கால் வழியா பண்ணிடலாம். அண்ட் அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா சில பேஷண்ட் சர்ஜரி தான் பண்ணணும், சில பேஷண்ட்க்கு ஸ்டென்ட் தான் இருக்கும். யாருக்கு எது பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு சர்ஜன்ஸும் நாங்கள் இன்டர்வென்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி என்ன சிம்டம்ஸ் வரும் என்ன வரும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி இந்த நெஞ்செலும்புக்கு பின்னாடி இருக்கும். இந்த பகுதி இங்கிருந்து நேராக முதுகு போகும், இதுக்கு முதுகு தண்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 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 பகுதிக்கு சுற்றி தான் பேச்சோட ரத்த குழாய் இருக்கும், பேச்சோட நரம்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த இடம் வீங்குச்சுன்னு சொன்னா பேஷண்ட்டுக்கு பேச்சு சரியா வராது. அது மாதிரி தடுமாற்றத்துல எவ்வளவு பேர் இஎன்டி கிட்ட போய் இஎன்டி எங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நுரையீரல் பக்கத்துல இருக்கும். சில பேர் இரும்பல்னால வந்திருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரத்தம் எடுத்து வந்திருக்காங்க, ரத்தம் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த பகுதியில் இருக்குதுன்னு வச்சுக்க, பிரச்சனை இங்க இருக்குதுன்னு சொன்னா வயிறு வலியோட வருவாங்க. ஸோ அதனாலதான் சிம்டம்ஸ்ன்னு சொன்னா எல்லாரும் கேட்ட மாதிரி கட்டிகுலரா இது மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாது. எதுல வேணா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வேணா இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா இந்த பக்கத்துல ஹார்ட் இருக்கு, இங்க ஹார்ட்டை சுத்தி ஒரு வேல்வ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அயோட்டா இருக்கு.
இங்க வீக்கம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த வேல்ல லீக் வரும். வேல்ல லீக் வந்து மூச்சு திணறலோட பேஷண்ட் வருவாங்க. ஸோ அதனால அயோட்டா பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சிம்டம்ஸ் சொன்னாலும் யாருக்கெல்லாம் வரலாம். ஸோ அதனால தான் அந்த மார்ஃபான்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கள கரெக்டாக ஃபாலோ அப்ல வச்சுக்கணும். Good afternoon, everyone. Myself, Ilan Mohan. So, I was admitted, I think this dental procedure surgery with Vasisha in 2018. Admit ஆகும்போது I was in very serious condition. அயோட்டால இருக்கிற ஒரு லேயர் கம்ப்ளீட்டா கட் ஆகி அதுல இருக்க பிளட் வெசல்குள்ள பிளட் பெனட்ரேட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. So very serious condition where I've been. So I went to some other hospital also. They said காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. So sir said yes, it is very critical, but I will நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சார் சர்ஜரி பண்ணாங்க. So after surgery, after 8-9 years ஆயிடுச்சு, still I am very அதுக்கப்புறம் 1 year அப்புறம் ரெக்கவர் ஆயிட்டு now I am living my normal life. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நவ் யூ ஆர் சீயிங் எவ்ரி ஒன் லைக் நார்மல் ஹேவிங் தேர் நார்மல் லைஃப். ஸோ அயோட்டிக் டிசெக்ஷன் என்னன்னா எல்லாருக்கும் மற்ற டிசீஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்கு. இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் பற்றி யாருக்கும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா சிம்டம்ஸும் எல்லாமே மோரோவர் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு கேஸ்ஐட்டிஸ் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சின்னதாக மைல்டு பெயின் மாதிரி இருக்கும். அது யாரும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அது இதுக்கு ப்ராப்பரான டயக்னோசிஸ் கிடையாது. ஸோ இந்தியாவிலே the one and only exclusive center for aortic dissection SIMS hospital and ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மேஜர் சர்ஜன்ல the best surgeon பாஷி சார் தான். So almost did more than 6,000 surgeries, heart surgeries. The aortic dissection பார்த்தீங்கன்னா, so there are so many reasons. The aortic dissection ஆகிறதுக்கு reasons. அதில் one of the main reason வந்து the Marfan syndrome அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, which is ஒரு பாடியில ஜென்ரேட் ஆகிற ஒரு ப்ரோட்டீன், கனெக்டிவ் டிஷ்யூ சம்பந்தமான ப்ரோட்டீன். அது மசிலுக்கு வந்து எலாஸ்டிக்சிட்டி வந்து கொடுக்கும். மசில் அண்ட் ஹார்ட், அயோட்டா, பிளட் வெசல்ஸ்க்குலாம் எலாஸ்டிக்சிட்டி கொடுக்கும். அந்த எலாஸ்டிக்சிட்டி கொடுக்குற அந்த ப்ரோட்டீன் பாடியில் செப்பரேட் ஆகாததுனால அந்த அயோட்டா வந்து எலாஸ்டிக்சிட்டி இல்லாமல் என்லார்ஜ் ஆகிட்டே போகும், அப்புறம் அப்படியே கிளியர் ஆகிடும். இதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு இதை ரொம்ப காஷியஸாக வாட்ச் பண்ணாதான் இதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். அப்புறம் இதோட சர்வைவல் ரேட் வந்து அயோட்டிக் டிசெக்ஷன் ஆகி 24 hours வந்து இதோட சர்வைவல் ரேட் வந்து 90%. ஒரு 1 monthல வந்து ஒரு 10-15 daysல 90% வந்து சர்வைவலே ஆக மாட்டாங்க, எல்லாருமே இறந்துருவாங்க. அந்த டிசெக்ஷன் ஆச்சுன்னா 10-15 நாள்ல ஆள் இறந்துருவாங்க. அதுக்குள்ள நீங்க வந்து ப்ராப்பரான டாக்டரை பார்த்து நீங்க அட்மிட் ஆகி அந்த சர்ஜரி பண்ணா மட்டும்தான் பண்ணிக்க முடியும். ஸோ எங்க எல்லாருக்குமே பாசிஷா கிடைச்ச மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் சாரோட பிளஸிங்ஸும் இந்த கோல்டன் ஹேண்டால திருப்பி, அதாவது சார் வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி எப்படி அவர் வந்து எல்லாரையும் பிளஸிங் பண்றாரோ அது மாதிரி சாரோட கையால சர்ஜரி பண்ணா அயோட்டிக் டிசெக்ஷன் ஆன எல்லா பேஷண்ட்ஸுமே பொழைச்சிருவாங்க. அது வந்து காட் அவருக்கு கொடுத்த ஒரு பிளஸிங்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச்.